ரைட். குட் மார்னிங் பிள்ளைகள். ஆஹ் கடந்த வகுப்பில் நாங்கள் இந்த இருவாயு தொடர்பாக ஒரு கிராஃப் உண்டு. நாங்கள் முன்முக கூடலில் பின்முக கூடலில் எப்படி அந்த கிராஃப் அமையும் என்கின்ற ஒரு விடயத்தை நாங்கள் பார்த்துருந்தோம். அங்கிருந்தும் கிராஃப் குறி காட்டலை உங்களுக்கு. அந்த கிராஃப் தான் இந்த இடத்துல உங்களுக்கு காட்டப்பட்டிருக்குது. இது முன்முக கூடலுக்குரிய கிராஃப், இது வந்து பின்முக கூடலுக்குரிய ஒரு கிராஃப். இந்த முன்முக கூடலுக்குரிய கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இருவாய் தான் நாங்கள் படிக்கிறோம். ஒன்று சிலிக்கன், அடுத்தது ஜெர்மனியம். இந்த சிலிக்கனை பொறுத்த வரைக்கும் 0.7 வந்ததுக்கு பிறகு தான் கரண்டோட தொடங்கும். ஆகவே வோல்டேஜ் இந்த எக்ஸ்ஹெச்சில் நாங்கள் படிப்படியாக கூட்டி வர நேரம் 0.7 வந்ததுக்கு பிறகு தான் கரண்டோட தொடங்கும். அதே போல் ஜெர்மனியத்தை பொறுத்த வரைக்கும் 0.3 வோல்டேஜ் வந்தாலே கரண்டோட தொடங்கும். அதே போன்று பின்முக கூடலில் கரண்ட் ஓடாதுன்னு சொல்லி சொன்னால் இருந்தும் இந்த சிறியொரு ஏற்றத்துக்கான காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு சின்ன ஒரு மைக்ரோ எம்பியர் வரிசையில் ஒரு சின்ன ஒரு கரண்ட் ஒன்று ஓடும்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ வந்து பாருங்க, ஒரு கட்டத்துக்கு பிறகு நாங்கள் அந்த ரிவர்ஸ் பயஸ் வோல்டேஜை கூட்டணும்னு சொல்லி என்ன நடக்கும் என்றால் அந்த சந்தி உடைஞ்சிரும். அந்த சந்தி வந்து உடைகிறதால அங்கே குறிஞ்சுட்டு ஏற்படும். அப்போ குறிஞ்சுட்டுன்னு சொல்லி சொல்கிறது ப்ளஸ்ஸும் மைனஸும் சேர்றதுக்கு பேர் தான் குறிஞ்சுட்டு. அப்போ ஒரு இருவாயினுடைய ரெண்டு முனைகளும் வேறு வேறையாக இருக்கும். ஆனால் அந்த சந்தி உடைகிறதால ரெண்டு முனையும் ஒரு இடத்தில் இணைக்கப்படுறதால உயர் மின்னோட்டம் கொண்டு ஓடும். ஆகவே உயர் மின்னோட்டம் ஓடுறதை காட்டுறதுக்குரிய துண்டு தான் இது. ஒரு விடயத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். அந்த குறிஞ்சுட்டு ஏற்பட்டால் அந்த இருவாயு பழுதடைந்து விட்டது என்பது அதனுடைய அர்த்தமாக இருக்கும். ஆகவே அதை நாங்கள் மீண்டும் பயன்படுத்த முடியாது. அப்போ இதுதான் நாங்கள் அந்த முன்முக கோடல் சிறப்பியல்களை, இது பின்முக கோடல் சிறப்பியல்களை. அப்போ கேட்டால் நாங்கள் ரெண்டு வரைவுகளையும் வரைஞ்சு கொடுக்க வேணும். ரைட். அப்போ நாங்கள் அடுத்த ஒரு விடயத்துக்கு போவோம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற அடுத்த ஒரு விஷயம், இப்போ ஒரு ஆடல் ஓட்டத்தை ஒரு இருவாய்க்கு கொடுத்தால் அடுத்தது என்ன நடக்கும்னு சொல்லி பார்ப்போம். ஆடல் ஓட்டத்தை நாங்கள் ஒரு இருவாய்க்கு கொடுத்தமாக இருந்தால் இப்போ பாருங்க, இந்த இருவாய்க்குள்ளால் எப்போ கரண்ட் ஓடுமென்றால் 0.7 வோல்டேஜ் அவருக்கு எப்போ கிடைக்குதோ அப்போ தான் கரண்ட் ஓடும். ரைட். இப்போ இதில் வந்து பாருங்கள், சிஆர்ஓ என்னென்னு உங்களுக்கு தெரிய வேணும். சிஆர்ஓ என்பது அலைவு அவதானிக்கிறதுக்கு நாங்கள் ஆய்வுக்கூடத்தில் பயன்படுத்துகிற ஒரு உபகரணம். ரைட். காதோட்ரு ஒசிலோஸ்கோப் இதை சொல்கிறோம், அலைவு காட்டி என்றதை சொல்கிறோம். இந்த அலைவு காட்டியில் சேனல் 1 சேனல் 2 இருக்குது. இப்போ இதில் நாங்கள் சேனல் 1 தடைக்கு குறுக்கே எப்படி வோல்டேஜ் இருக்குது, சேனல் 2 வந்து டயோட்டுக்கு குறுக்கே எப்படி வோல்டேஜ் இருக்க போகுதுன்னு காட்டுறதுக்கு தான் நாங்கள் இந்த இடத்துல இணைச்சிருக்கிறோம். இதில் காட்டப்பட்ட வரைவு இந்த சேனல் 2க்குரிய வரைவு. ரைட். சேனல் 2க்குரிய வரைவு. அப்போ உண்மையாக அந்த டியூட் இருக்கிறவங்க என்ன செய்யலாம்னு எழுதி கொள்ளலாம். இது வந்து இருவாய்க்கு குறுக்கியான வரைவுண்டு இது பிறகு எழுதி கொள்ளலாம். தடைக்கு குறுக்கியான வரைவு இந்த இடத்துல காட்டுப்படலை, அதை நாங்கள் வேணுமெண்டா கீறி பார்க்கலாம். ரைட். இப்போ முதலாவது இந்த இடத்துல இதால் கரண்ட் ஓட வேணும் முதலாவது. அப்போ கரண்ட் ஓடணுமாக இருந்தால் மொத்தம் இந்த ஆடல் ஓட்டத்தை பொறுத்த வரைக்கும் 0 படிப்படியாக போய் 6 வோல்டேஜுக்கு வந்து மறுபடியும் குறைஞ்சி 0க்கு வந்து மறுபடியும் மறை 1 மறை 2 மறை 3 போய் மறை 6க்கு வந்து மறுபடியும் திருப்பி கூடுது. மறை 5 மறை 3 என அவ்வாறு 0 மறுபடியும் கூடி குறையும். அப்போ முதலாவது 0 வோல்டேஜ் இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் இதால் கரண்ட் ஓடாது. குறைஞ்சது இவருக்கு 0.7 வோல்டேஜ் வர வேணும். அப்போ 0.7 வோல்டேஜ் வராத வரைக்கும் இதுக்குள்ளால கரண்ட் ஓடாது. இருந்தும் இப்போ 0.1 வோல்டேஜ் இருந்தாலும் அந்த வோல்டேஜ் எங்கே போகும்னா இவருக்கு குறுக்கே போகும், இருவாய்க்கு குறுக்கே போகும். ஆகவே பாருங்க, இந்த வரைவு என்னத்தை காட்டுது என்றால் 0.7 வரைக்கும் படிப்படியாக கூடுதுன்றதை காட்டுது. இப்போ 0.7 வோல்டேஜ் வந்துட்டென்றால் இனி வோல்டேஜ் இவருக்கு கூட மாட்டேன். ஏன்னா 0.7 வோல்டேஜ் வந்துட்டேன்னா இதால் கரண்டோட தொடங்கும். இதால் கரண்டோட தொடங்கினால் இவருக்கு வோல்டேஜ் மாறாது, எப்பயும் 0.7 இருக்கு. அப்போ பாருங்க, 0.7 வரைக்கும் குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் இருக்கு. அப்போ பாருங்க, அப்போ இந்த கிராஃபில் வந்து 0.7 வரைக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 0.7 வரைக்கும் இதுக்குள்ளால கரண்ட் ஓடாது. இப்போ கரண்டோட தொடங்கினால் இவருக்கு வோல்டேஜ் மாறாது. ரைட். வோல்டேஜ் மாறாது. ரைட். மிச்ச வோல்டேஜில் மேருக்கு போகும்னா தடைக்கு போகும். உதாரணம், இவருக்கு 0.7 போனால் இவருக்கு மிச்சம் 5.3 வோல்டேஜ் இவருக்கு வரும். இப்போ இவருக்குரிய கிராஃப் நீங்கள் கீரை வலிக்கிட்டீங்கன்றால் இவருக்கு 5.3 சைனில் தான் கீறணும். ஏன்னா இவர் தடை தானே. அப்போ தடைக்கு குறுக்கே எப்பயும் சைனில் தான் காட்டும். டயோட்டுக்கு குறுக்கே என்னென்னு சொல்கிறது, மின்னோட்டம் ஓடினால்
நேரோட்டம் மாதிரி காட்டும். ஆகவே இந்த காட்டிக்கொள்ளும். ரைட். இப்போ பாருங்க இந்த இடத்துக்கு பிறகு சைபர் இந்த வோல்டேஜ் வந்து பாருங்க இப்போ குறைஞ்சு கொண்டு வருது. வந்து சைபரஸ் மேலே விட இந்த இடத்துல குறையுமா இல்லையா? குறைஞ்சால் என்ன நடக்கும் என்றால் ரைட் குறைஞ்சால் மீண்டும் இதால் கரண்ட் ஓடாது. ஆகவே இதை பாருங்க அப்படியே படிப்படி அப்போ சைபரஸ் மேலேருந்து இப்போ படிப்படியாக குறைய போகுது. சைபரஸ் 6 சைபரஸ் 3 வேற. இப்போ இந்த ஏரியாவில் வந்து பார்த்தா மறையில் இருக்குது. ஏற்கனவே சைபரஸ் 7 வோல்டேஜ் இருந்தால் தான் கரண்ட் ஓடும் என்றால் மறையில் இருந்தால் கரண்ட் ஓடுமா? இல்லை. என்றால் சைபரஸ் 7 விட மறைன்றது குறையத்தானே. ஆகவே இந்த துண்டுக்குள்ள துப்புரவா கரண்ட் ஓடாது. அப்போ துப்புரவா கரண்ட் ஓடாட்டி படிப்படியாக வோல்டேஜ் என்ன செய்து இங்கே பாருங்க மறை 1 மறை 2 மறை 3 போய் மறை 6க்கு போய் அப்படியே போகுது. ஆகவே இதுக்குள்ளால கரண்ட் ஓடாட்டி தடைக்கு வோல்டேஜ் இருக்காது. ஆகவே மொத்த வோல்டேஜ் எங்கே போகும் என்றால் இவருக்கு குறுக்கே போகும். இப்போ இவருக்கு குறுக்கே ஆடல் ஓட்டம் காட்டும். ஏன் இவரால் கரண்ட் போகலத்தானே. இப்போ கரண்ட் போகாட்டி இவருக்கு ஆடல் ஓட்டத்தை காட்டும். ஆகவே ஆடல் ஓட்ட வரை கொண்டு எங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு நுணுக்கமான ஒரு விஷயம். அப்போ இது தொடர்பாக நாங்கள் இன்னும் நிறைய படிக்கிறதுக்கு இருக்குது. நாங்கள் ஒரு எம்ஜிஓ கேள்விக்கு என்ஜிஓ கேள்வி இது தொடர்பாக நிறைய கேட்குறான். ஆகவே இது தொடர்பாக நாங்கள் நிறைய படிக்க வேண்டியிருக்குது. ஆகவே இது தடைக்கு குறுக்கியான கிராஃபை கேட்டால் இப்போ இதை மாற்றி கீறிவிட்டால் சரி. இப்போ இங்கே மொத்த அழுத்தமும் இவருக்கு வாரபடியினால் தடைக்கு குறுக்கே இந்த ஏரியாவிலிருந்து இந்த ஏரியா வரைக்கும் 0. ரைட். இந்த ஏரியாவிலிருந்து இந்த ஏரியா வரைக்கும் 0. இந்த ஏரியாவிலிருந்து இந்த ஏரியா வரைக்கும் தடைக்கு 0 பேர். ரைட். ஏன்னா இது சைபரஸம் 7 விட குறைஞ்சால் கரண்ட் ஓடாது. ஆகவே அவ்வளவு வோல்டேஜ் மேருக்கு போகும் என்றால் 20 போகும். ரைட். அப்போ இதுதான் இந்த இடத்துல உங்களுக்கு காட்டப்பட்டிருக்குது. அடுத்தது விடயத்துக்கு போவோம். இப்போ 20,000 வகைகளுக்கு போவோம். இப்போ 20,000 வகைகளை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது தான். ஒரு எல்இடி என்பது ஒரு 20,000 வகை. இப்போ நாங்கள் ஓர்டரில் போகிறோன்னா முதலாவது சீராக்கும் 20 இந்த இருக்கிற இந்த 5 நான் கீழுக்கு போட்டிருக்கிறேன். நான் ஒவ்வொன்றா இங்கே நாங்கள் பார்ப்போம். சீராக்கும் 20 இந்த சீராக்கும் 20 என்னென்று கேட்டால் இதில் எழுதுறதுக்கு இருக்குது நேரோட்டத்தை ஆடலோட்டத்தை நேரோட்டமாக மாத்திரால்தான் இந்த சீராக்கி. ஆகவே ஏசி கரண்டை டிசி கரண்டாக மாற்றும். சிம்பிளாக சொல்கிறதுனால அந்த சீராக்கி தான் இந்த இருக்கிற இதான் ரியலாக நாங்கள் பார்க்குறதுக்குரிய படம். அப்போ இந்த பகுதி நேர்முனையாகவும் இந்த பகுதி வந்து மறைமுனையாகவும் இருக்குது. அடுத்தது இது வந்து சேனடையோட். அப்போ அந்த சேனடையோட்டை குறியீடை பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு. இது ப்ளஸ் இது மைனஸாக இருக்கும். இப்போ சேனடையோட் என்னத்துக்கு பாவிக்கப்படுது என்றால் எங்கேயாவது ஒரு வோல்டேஜை நாங்கள் மாறாமல் வச்சிருக்க வேணுமாக இருந்தால் அவரை பாவிக்கலாம். இப்போ உதாரணமாக ஒரு 10 வோல்டேஜை நாங்கள் மாறாமல் ஒரு லேப்புக்கு கொடுக்கணும் அல்லது லேப் சார்ஜருக்கு கொடுக்கணும் என்றால் அந்த 10 வோல்டேஜையும் மாறாமல் கொடுப்பேன், மாற்ற மாட்டேன் ரெப்பை. ரைட். அப்போ இதில் நான் இன்னும் ஒரு விஷயத்தை விட்டுட்டு போயிட்டேன். இந்த சீராக்கும் 20க்கு என்னென்றால் சீராக்கும் 20 முன்முக கோடலில் மின்னோட்டத்தை கடத்துவார், பின்முக கோடலில் மின்னோட்டத்தை கடத்த மாட்டேன். ரைட். முன்முக கோடலில் மின்னோட்டத்தை கடத்துவார், பின்முக கோடலில் மின்னோட்டத்தை கடத்த மாட்டேன். இதான் சீராக்கும் 20. அடுத்து சேனை 20 பொறுத்த வரைக்கும் இதான் சேனை 20 உண்மையான படம். இது ப்ளஸ் இந்த பகுதி மைனஸ். சேனை 20 என்னென்றால் முன்முக கோடலை மின்ன கடத்தும், பின்முக கோடலை மின்னோட்டத்தை கடத்தும். இதான் சேனருக்கு இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு இயல்பு. ரைட். இப்போ ஒரு பரீட்சைக்கு ஒரு கேள்வி வந்திருக்குது. சேனர் 20க்கும் சீராக்கும் 20க்கும் இடையிலான வேறுபாடுகளும் ஒற்றுமைகளையும் தாங்கண்டு கேட்டால் வேறுபாடு என்றால் நீங்கள் சொல்ல வேண்டியது உண்டு. முன்முக கோடலில் மட்டும்தான் சீராக்கும் 20 மின்ன கடத்தும். ஆனால் சேனர் 20 பின்முக கோடலையும் முன்முக கோடலையும் ரெண்டுலையும் மின்னோட்டத்தை கடத்தும். அப்போ இது ஒரு முக்கியமான ஒரு வேற்றுமை. ரைட். அதே போல் சீராக்கும் 20 ஆடலோட்டத்தை நேரோட்டமாக மாத்திர சுற்றுகளில் பாவிக்கப்படும். இவர் வோல்டேஜுகளை ஒழுங்காக்குற சுற்றுகளில் பாவிக்கப்படும். அப்படி சொல்ல வேணும் பிள்ளைகள். ரைட். அதே போல் ஒற்றுமையில் கேட்டால் நிறைய இருக்குது. ரெண்டும் முன்முக கோடலில் மின்னோட்டத்தை கடத்தும். அடுத்து ரெண்டும் குறை கடத்தி, அது ஒரு ஒற்றுமை. ரெண்டுக்கும் பிஎன் சந்தி உள்ளது, அது ஒரு ஒற்றுமை. ரைட். ரெண்டுலையும் துளைகளும் இலத்திரன்களும் சேர்ந்து பின்ன கடத்தும். இப்படி ஏகப்பட்ட ஒற்றுமை சொல்லலாம். ஆகவே இது ஒரு எக்ஸாமுக்கு கேட்டபடினால் அதை நாங்கள் பாடமாக்கி வச்சிருக்க வேண்டும். ரைட். இப்போ ஒரு சேனர் 20 ஒரு சுற்றில் தொடுக்கிற முறை தான் இந்த இடத்துல காட்டப்பட்டிருக்குது பாருங்க. எப்பயும் நாங்கள் இது ஒரு சுமை, இது ஒரு லேப் சார்ஜராக இருக்கலாம், லேப்பாக இருக்கலாம், அல்லது டிவியாக இருக்கலாம். இந்த டிவி சுமை என்று எடுக்கிறோம். இப்போ இந்த டிவிக்கு வந்து 12 வோல்டேஜ் வேணுமென்றால் இந்த சேனர் வந்து பின்முக கோடலில் வந்து 12 வோல்டேஜ் கொடுக்கும். 12 வோல்டேஜுடைய ஒரு சேனரை பாவிச்சோம் என்றால் 12 வோல்டேஜ் வரும்.
அடுத்த ஒரு சேனரை வந்து நாங்கள் சுற்றுகள் எப்படி பாவிக்கிறோம் என்றால் பொதுவாக அது ஒரு வேற்றுமையாகவும் சொல்லலாம். பின்முக கூடலாம் பாவிக்கிறோம். அவர் முன்முக கூடலே மின்னோட்டத்தை கடத்துவார். இருந்தும் நாங்கள் பின்முக கூடலாம் பாவிக்கிறோம். ஏனென்றால் முன்முக கூடல வந்து சீராக்கும் இருவாயும் சேனர் இருவாயும் ஒரே மாதிரி வேலை செய்வார். அப்போ நாங்கள் முன்முக கூடல பாவிக்கிறதுக்கு சீராக்கும் இருவாயை பயன்படுத்தலாம். இவரை பாவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவரை வோல்டேஜை நாங்கள் ஒழுங்காக்குறதுக்கு மட்டும்தான் பாவிப்போம். ரைட். இவர் வேலை செய்வாரா இல்லையான்ட்டு நாங்கள் பார்க்க வேணும். அதுக்கு பிறகுதான் நாங்கள் கணக்கு செய்ய வேணும். எப்பையும் எப்பையும் இவர் வேலை செய்யுமா இல்லையான்னு பார்க்கறதுக்கான மெதட் என்னென்றால் இந்த சுற்றில் வந்து இவரை இல்லாமல் செய்வோம் வேற. ரைட். இவரை நாங்கள் இந்த இந்த சீராக்கும் சேனர் இருவாயை நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு என்ன செய்யணும் என்றால் ரைட் இல்லாமல் செய்ய வேணும். இல்லாமல் செஞ்சுட்டு நாங்கள் சுமைக்கு குறுக்கே வோல்டேஜை பார்க்க வேணும். அந்த வோல்டேஜ் ரைட் அந்த வோல்டேஜ் இந்த சேனர் வோல்டேஜை விட ரைட் கூட இருந்தால் சுமைக்கு குறுக்கான வோல்டேஜ் கூட இருந்தால் சேனர் வேலை செய்யும். ரைட். உதாரணத்துக்கு சேனர் இல்லாமல் இவருக்கு குறுக்கே வோல்டேஜ் வந்து பார்த்தோம்னா நம்ம கொடுக்குற இந்த வோல்டேஜை வச்சுக்கொண்டு இவருக்கு வோல்டேஜ் எவ்வளோ வருதுன்னா உதாரணத்துக்கு சொல்லுவோமே 15 வோல்டேஜ். ரைட். ஆனால் நான் பாவிக்கிற சேனர் எவ்வளோ 10 வோல்டேஜ் என்று எடுத்தால் சேனர் வேலை செய்யும். இப்போ சேனர் என்ன செய்யும்? இந்த 15 விட்டுட்டு 10 பேருக்கு வழங்கும். ஆகவே இந்த 15 வோல்டேஜ் வந்தால் இந்த சுமை அடிபட்டு போயிடுமென்றபடியினால் 10 வோல்டேஜால் இந்த சுமை வந்து வேலை செய்யும். ரைட். உதாரணத்துக்கு வேலை செய்யாத ஒரு உதாரணம் ஒன்று சொல்கிறேன். இவருக்கு 15 வோல்டேஜ் இருக்குது சுமைக்கு. ஆனால் சேனருக்கு உதாரணம் 20 வோல்டேஜ் என்றால் அப்போ இவரை விட சேனருக்கு கூட தானே. அப்போ சேனை வேலை செய்ய மாட்டேன். இப்போ சேனை வேலை செய்யுமா இல்லையான்னு முதல்ல பார்த்துட்டு தான் நாங்கள் இந்த விஷயத்தை இந்த சேனர் இருக்கிற சுற்றுகளுக்கு கேள்விகள் செய்ய வேண்டி இருக்குது. ரைட். அப்போ இது தொடர்பாக நான் உதாரணமாக ஒரு கேள்வி ஒன்றை செய்கிறேன் பாருங்க. இந்த கேள்வியில் பாருங்க, மதிப்பிடப்பட்ட அழுத்தம் ஒன்றிலும் கூடிய அழுத்தம் ஒன்றை பைப்பாக சுற்றுக்கு வழங்கும் போது ரைட் இதுதான் இன்புட் சிக்னல். இப்போ கேள்வி என்னென்றால் அதிலிருந்து அந்த சுற்றை பாதுகாப்பதற்கு பயன்படுத்தத்தக்க சுற்றின் ஒரு பகுதியில் காட்டப்பட்டிருக்கு. அப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு சேனர் எண்ணத்துக்கு ஒரு பாதுகாப்புக்காக நினைக்கிறோம். யாருக்கு? இந்த ஆர்எல்லுக்கு பாதுகாப்பா. இப்போ பெய்ப்பு அலை வடிவம் பி இந்த இருக்குது. ஆக இருக்கும்போது ஆர்எல்லுக்கு குறுக்கே இந்த இருக்குது. ஆர்எல்லுக்கு குறுக்கே உள்ள பெய்ப்பு அலை வடிவத்தை கேட்டிருக்கு. பயப்பு அலை வடிவத்தை கேட்டிருக்கு. அதாவது அவுட்புட் அலையினுடைய வடிவத்தை கேட்டிருக்கு. அப்போ நிறைய மாணவர்கள் செலக்ட் பண்ண ஒரு கிராஃப் ஒன்று இருக்குது இதில். ரைட். இப்போ முதலாவது இந்த கிராஃபுக்குரிய விடைகளை வந்து பார்த்தாலும் இந்த இருக்குது விடை, இந்த விடை. அப்போ இதில் நிறைய மாணவர்கள் செலக்ட் பண்ண விடை என்னவாக இருக்குமென்றால் என்னவாக இருக்குமென்றால் இந்த ரெண்டாவது விடை, மூணாவது விடை, அஞ்சாவது விடை செலக்ட் பண்ணியிருப்பாங்க. உண்மைக்கும் இந்த விடைகள் சரியான விடையை பார்த்தோமென்றால் எது விடையாக இருக்குமென்றால் இப்போ உதாரணத்துக்கு இப்போ சேனர் வந்து வேலை செய்யுமா இல்லையான்னு பார்க்க வேணும். இப்போ சேனர் இல்லைன்னு கற்பனை பண்ணினீங்கன்றால் மொத்தம் 5 வோல்டேஜ் இவ்வளவு. அப்போ இந்த 1 கிலோமுக்கு 2.5 இவருக்கு 2.5 கிடைக்கும். ஏன்னா ரெண்டும் 1 கிலோ தடதானே 2.5. இப்போ இந்த 2.5 விட இந்த 3.3 என்ன பெருசு. அப்போ சேனை வேலை செய்யுமா? வேலை செய்யாது. அப்போ சேனை பின்முக குடலில் வேலை செய்யாது. பின்முக குடலில் வேலை செய்யுமாண்டு இல்லையானா பார்க்கணுமா? அதாவது வீன்ன்றது ப்ளஸோட மைனஸ் இணைக்கப்பட்டால் பின்முக குடல். ரைட். மைனஸோட ப்ளஸ் இணைக்கப்பட்டால் அது முன்முக குடல். மைனஸோட ப்ளஸ் இணைக்கப்பட்டால் அதுவும் பின்முக குடல். இது ப்ளஸோட மைனஸ் இணைக்கப்பட்டாலோ அல்லது மைனஸோட ப்ளஸ் இணைக்கப்பட்டாலோ அது பின்முக குடல். முன்முக குடல் அப்படி ப்ளஸோட ப்ளஸ் இணைக்கப்பட்டிருக்கணும், அது முன்முக குடல். இப்போ நாங்கள் இது வேலை செய்யுமா இல்லையான்னு பார்த்தா பின்முக குடல் வேலை செய்யாது. அப்போ இவர் நினைச்சும் வேலை இல்லை. அப்போ பின்முக குடல் இவர் வேலை செய்யாது. இதால் கரண்ட் போகாது. இப்போ வார கரண்ட் என்ன செய்யும்? இந்த 1 கிலோ மேலே வந்து 1 கிலோ மேலே போய் கடை செஞ்ச முடியும். ஆகவே மொத்தம் 5 என்றால் இவருக்கு 2.5 இவருக்கு 2.5 கிடைக்கும். அதுவும் ஆடலோட்டம் கொடுக்கப்படுறதால இதுக்கும் ஆடலோட்டம் தான் கிடைக்கும். ஆகவே ஆடலோட்டத்தில் 2.5க்கு ஒரு கிராஃப் கிடைக்கும். ஆகவே ஆடலோட்டம் பாரு கிராஃப் இது மட்டும்தான். ஆகவே இந்த 2வது விடையை மட்டும் நாங்கள் செலக்ட் பண்ணலாம். ஏனென்றால் இவர் வேற இவர் வெட்டுப்பட்டமாக இருக்கிறார். இப்போ பாருங்க, முதலாவது விஷயத்தை வச்சுக்கொண்டு நாங்கள் விடயத்துக்கு வந்துடலாம். அடுத்தது இப்போ இந்த கரண்ட் போகும்போது இங்கேருந்து போகும். ஆகவே இங்கேருந்து போகும். இப்போ இந்த கரண்ட் போகும்போது இந்த அரைவாசி போகும்போது இங்கேருந்து போகும். அப்போ இங்கேருந்து போகிறது நேரம் இது என்ன கோடல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து
முன்மோகூடல் இருக்குது. ஏன்னா கரண்ட் ஓடுற திசையில் இருக்கிறபடினால இது முன்மோகூடல். ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த துண்டு வார நேரம் இருந்து வந்தது. அப்போ கரண்ட் ஓடுற திசையில் மைனஸ் இருந்தால் அது பின்முகக்கூடல். அப்போ இது முன்முகக்கூடல் என்றால் கரண்ட் என்ன செய்யும்? இவராலே போயிடுவது, போயிட்டு இங்கே போய் முடிஞ்சிருவார். ஆகவே முன்முகக்கூடல் இவருக்கு அழுத்தம் என்ன? சைவரசம் வீடு. ஆகவே இவருக்கு குறுக்கையான அழுத்தம் தான் இவருக்கு கிடைக்கும். ரைட். ஆகவே சைவரசம் வீடு. இன்னொரு விஷயத்தையும் பார்க்கலாம். என்ன இந்த சைவரசம் வீடுன்றது? என்ன ஏற்கனவே நாங்கள் பார்த்த இந்த ஜேனர் இல்லாமல் பார்த்த 2.5 விட என்ன குறைவு. அப்போ குறைவுண்டா என்ன செய்வார்? தொழிற்படுவார் என்ற விஷயம் உங்களுக்கு தெரியும். ஆகவே 3.3 வோல்டேஜ் என்ன 3.3 சைவரசம் 7 வோல்டேஜ் முன்முகக்கூடல் எப்பயும் சைவரசம் 7 வோல்டேஜ் தானே, அந்த 7 வோல்டேஜ் வரைக்கும் கிடைக்கும். ஆகவே சைவரசம் 7 வோல்டேஜில் வெட்டுப்படும். ஆகவே இந்த சைவரசம் 7 வோல்டேஜில் வெட்டப்படும். ரைட். அப்போ இது தொடர்பாக நிறைய கேள்வி இருக்குது. அப்போ இந்த கேள்வியை நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். அப்போ அடுத்த வீடியோவில் நாங்கள் அடுத்தடுத்த கேள்விகளை செஞ்சு பார்ப்போம். ஆகவே அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.